வேண்டியவர். தஞ்சை மாவட்டத்துக்காரர். என் மேலே ரொம்ப பாசக்காரரு, ரொம்ப பாசக்காரர் என் மேலே. அவருடைய 24வது நினைவு நாளை வந்து பார்க்கணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிவாஜி அப்பா என் கல்யாணத்துக்கெல்லாம் வந்தார். என்னை எப்பொழுதுமே கும்பகோணத்தை வந்தான் கூப்பிடுவார். நான் அவரோட 3 படம் நடித்தேன். அற்புதமான ஒரு நடிகர், அவருடைய ரசிகன் நான். இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா பிரபு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தது எனக்கு. வி.கே. ராமசாமிகிட்ட சொல்லுவார், சிவாஜி அப்பா டே 240 ரூபா இருக்குடா, மின்சார சுடுகாட்டுக்கு 240 ரூபா தான்டா, என்னை எப்படியாவது எரிச்சிருங்கடான்னு பாரு. அதை இன்றைக்கி பார்த்துட்டேன் நான். அது மாத்திரம் இல்லை, அப்புறம் மின்சார சுடுகாட்டில் ஊர்வலமாக போகும்போது நானும் விஜயகாந்த் தான் எடுத்தோம். முதல் நாள் நைட்டு நானும் விஜயகாந்த்கிட்ட சொன்னேன், டே இறந்துட்டார் அப்போலோவில். இப்போ தவசின்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நானும் அவனும். டே சிவாஜி அப்பா இறந்துட்டாரான்னு அவன் தான் சொன்னான் எனக்கு. என்ன பண்ணும், முதல் நாளே போய் நேராக ஜிஆர்டி ஹோட்டலில் போய் தங்கிட்டோம். பிரபு அப்போ கனடாவோ லண்டனோ போயிட்டு வந்துச்சு. நேராக போய் ஏர்போர்ட்டில் போய் அழைச்சிட்டு வந்தேன். நானும் வடிவேல் தான் போய் அழைச்சிட்டு வந்தேன். நானும் வடிவேலை கூப்பிட்டு போனேன். அழைச்சிட்டு அப்பாவோடைய டெத்துக்கு பார்த்துட்டு அழுது. அற்புதமான மனுஷன். அவர் மாதிரி ஒரு நடிகன் பிறப்பது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி மதுரையில் அவருடைய சொலையை திறக்கிறதுக்கு அழகிரின்ன முக்கிய காரணம். அதே போல் பாண்டிச்சேரியில் சிலை திறந்தோம். அதில் எல்லாம் என்னுடைய பேர் இருக்கிறதுங்கிற பெருமையாக சொல்லிக்கிறேன். சிவாஜி அப்பாவுடைய 24 இந்த நினைவு நாளில் அவரை வந்து பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் நேரில் பார்க்குறது மாதிரியே இருக்குது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய உடல்நிலை நான் என்னத்த சொல்கிறது, நல்லா தான் இருக்கேன். பட்டு என் நண்பன் விஜயகாந்த் போனதுலேருந்து என்னுடைய ஆரோக்கிய நண்பன் அவன் போனதுலேருந்து போயிடுச்சு உடம்பு. கொரோனா படாத பாடு படுத்திடுச்சு எல்லாரையும். அதுமாரி விவேக்கு போயிட்டான். அதில் எனக்கு ரொம்ப எல்லாமே அதுலேருந்து எனக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னான்னு கேட்டிங்கன்னா, நான் கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சேன். என் பொண்ணு டாக்டராக இருக்கிறனால தப்பிச்சேன். அதை வந்து ஊனக்கூடாதுன்னு இருக்கானுங்க. அதனால் ஜாக்கிரதையாக பார்த்து நடந்து போங்கன்னு. அதிலேருந்து நான் கேர்ஃபுல்லாக இருக்கிறேன். எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம். சிவாஜி அப்பா